ஸ்டாலின் 2026ல தோத்துட்டா. வெல்கம் டு த ஷோ. மேபி வரப்போற எலெக்ஷன்ல ஸ்டாலின் தோத்துட்டா என்ன ஆகுன்னு பார்க்கலாமா? என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. முதல்ல அவர் பையனை சிஎம் ஆக்கணும் அப்படின்ற கனவாவே போயிருக்கும். அடுத்து எதிர்கட்சியா கூட ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லாம ஓட்டு வாங்காம அவர் காலியா எடுப்பாரு. இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. சட்டம் ஒழுங்கு இப்போ சரிவரவே கிடையாது. அதனால சட்டம் ஒழுங்கெல்லாம் கட்டுக்குள்ள வந்திருக்கும். பெண்கள் பாதுகாப்பா நடமாடி இருப்பாங்க. கஞ்சா, போதை, சரக்கு, அபினி இதெல்லாமே கட்டுக்கோப்பா இருக்கும். மேடை பேச்சுல அரசியல்வாதிகள் யாருமே ரொம்ப ஆபாசமா பேச மாட்டாங்க. அப்புறம் இலவசமா குடுக்கறேன்னு கொடுத்துட்டு நீ ஓசி தானே, நீ இந்த சமூகத்தை சார்ந்தவங்க தானே அப்படின்னு மேடை பேச்சிலேயே பெண்களை தரைக்குறைவா பேசுறதெல்லாம் குறைஞ்சு போயிருக்கும். இங்க இருந்து கோயம்பேடு போகணும்னாலும் இங்க இருந்து எங்க போகணும்னாலும் எல்லாம் மக்களுக்கு பயன்படுற வகையில நான் நூலகம் கட்டித்தரேன், பேருந்து கட்டித்தரேன்னு கட்டிட்டு எல்லாத்துக்கும் தான் அப்பா பேரா கலைஞர் பேருந்து நிலையம், கலைஞர் நூலகம்னு வச்சுக்கிட்டு இருப்பாரு. அது எல்லாமே காணாம போயிருக்கும். அப்புறம் முக்கியமா அவர் ஆட்சியில இருக்கும் போதே இடி ரைடு வந்துச்சு. ஆட்சியில இருந்தாலும் சரி, மோடி கொஞ்சம் அவர் பார்த்து விட்டுட்டாரு. அவர் ஆட்சியில இல்ல அப்படின்னா கண்டிப்பா இடி ரைடு வரும். 5 வருஷம் அவர் பண்ண ஊழல் எல்லாமே வெளியில வரும். யார் அந்த சார் அப்படின்னு யார் அந்த சார் வெளியில வருவாரு. சாருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல சார்களும் வெளியில வருவாங்க. தான் நினைக்கும் போதெல்லாம் கார் ரேஸ் நடத்த முடியாது, ஏர் ஷோவும் நடத்த முடியாது. இது எல்லாமே 2026ல ஸ்டாலின் தோத்தாதான். அதனால யோசிச்சு ஓட்டு போடுங்க.